Good evening student, I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss for plus 2 Computer Science, Chapter 9, List, Table, Sets and Dictionary அப்படிங்கிற லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு தேர்ட் வீடியோ பார்ட் தேர்டில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் யூஸிங் ஃபார் லூப். ஈவன் தோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஆர் ஆல் எலமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஆர் இந்த ரிவர்சிங் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அந்த லாஸ்ட் கிளாஸில். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் இன்டெக்ஸிங் அப்படின்னு சொன்னோம். ஆக்சஸிங் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் எ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். Now in this classல நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் யூஸிங் ஃபார் லூப். என்னுடைய ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஹவு கேன் ஆக்சஸ் எவர் எலமெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். யூஸிங் எ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் டூ தட். ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா, புரியுதாப்பா? இன் பைத்தான் த ஃபார் லூப் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ் ஆல் எலமெண்ட்ஸ். என்னுடைய ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டும் ஆக்சஸ் பண்ணுறோம். இன் எ லிஸ்ட் பை ஒன் பை ஒன். இன் லிஸ்ட் ஒன் பை ஒன் ஆர்டர் ஆஃப் ஒன் பை ஒன் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், செக் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் த ஃபார் கீவேர்ட். திஸ் இஸ் லைக் ஜஸ்ட் த லைக் ஃபார் கீவேர்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இன் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் such as C++, கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வேல்யூ நான் கால்குலேட் பண்ணுறேன், என்னோடய வேல்யூக்கு நான் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆக்சஸ் ஃபார் elements in list using for loop for the syntax for index where in list, அப்படின்னு சொல்கிறாங்க. for index where in list, print index where. ஸோ இது நம்ம syntax forங்கிறது keyword, syntax index variable value, index value என்ன in list, என்னுடைய லிஸ்ட் நேம் இங்கே. பிரிண்ட் இன்டெக்ஸ் வேறு அப்படின்னா பிரிண்டில் எந்த வேல்யூ வரையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்கிறோம். சரிங்களா, வேர் அதுக்கு அடுத்தது பாருங்கள். வேர் இன்டெக்ஸ் வேர் ரெப்ரசன்ட் த இன்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் எ லிஸ்ட். இந்த இன்டெக்ஸ் வேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்கன்னா ஈச் எலமெண்ட் இன் த லிஸ்ட். என்னோடய ஒவ்வொரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் பண்ணுறோம். பைத்தான் reads this is statement like English. Python reads this for statement like English for every element in the list and print the name of the list. இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா every element in the list அப்படின்னு சொல்லுது. ஸோ எல்லா எலமெண்ட்டும் எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் வில் பி பிரிண்டிங் ப்ராசஸ். ஸோ ஆஃப்டர் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் எலமெண்ட் யூஸிங் ஃபார் லூப்பில் எல்லா வேல்யூ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா ஃபார் டினோட்டிங் எனி வேல்யூஸ், எந்த வேல்யூஸாக வேணா இருக்கலாம், எந்த ப்ராசஸாக வேணா இருக்கலாம், அந்த இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் எனக்கு என்ன பண்ணுவாங்க பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுதாங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரிண்ட் த நேம் ஆஃப் த லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆஃப்டர் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் ஈக்குவல் டு 23, 45, 67, 78, 98. ஸோ வேல்யூஸ் ஆர் கிவிங். இதுதான் என்னுடைய லிஸ்ட்டு. ஃபார் எக்ஸ் இன் மார்க்ஸ் அப்படிங்கிறப்போ என்னோடய லிஸ்ட்டில் இந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம் இந்த வேல்யூவில். ஸோ print of x நம்ம ஆல்ரெடி சின்டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிப்போம். சின்டாக்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபார் இன்டெக்ஸ் வேரியபிள் எக்ஸ் அப்படிங்கிறது அப்போ இன்டெக்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறப்போ எனக்கு இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா என்னுடைய
வேரியபிள் நேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்டெக்ஸ் பொசிஷனை டினோட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முன்ன ஆக்சஸிங் எலமெண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணோம், பொசிஷனை டினோட் பண்ணோம் 0 1 2 3 5 அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளி denoted as எக்ஸ். ஸோ எக்ஸ் மீன்ஸ் எனி நம்பராக இருக்கலாம், எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம். ஸோ அதை அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி the output will be displayed for 23 45 67 78 98. Now after the next பார்த்திங்க அப்படின்னா இந்த above example mark list as 5 element. இந்த மார்க் லிஸ்ட்டில் நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்றாங்க, 5 எலமெண்ட். ஆனால் இதுக்கு பொசிஷன் வேல்யூ போட்டோம் அப்படின்னு என்ன வரும், 0 1 2 3 4 ஆமாவா. ஸோ அப்போது இந்த எலமெண்ட் பார்த்திங்கன்னா 5 எலமெண்ட்னு சொல்லிட்டாங்க. ஈச் எலமெண்ட் இஸ் இன்டெக்ஸ்டு ஃப்ரம் 0 to 4. இன்டெக்ஸ்டு ஃப்ரம் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 0 to 4. என்னுடைய வேல்யூ it will be printed as indexed from 0 to 4. The Python reads for loop and print the statement like English. என்னுடைய for loop பார்த்திங்கன்னா எப்படி print ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can use a English language process. For every element represented as x, for every element represented as என்னவா தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, x அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க. So in the list of marks and print the value of element அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய accessing elements using for loop, accessing element using for loop அப்படின்னு சொல்கிறோம். Now next topic என்னன்னு பார்த்தீங்கன்னா changing list elements. How we can change the list element, how we can do that அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ ஒரு எலமெண்ட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சேஞ்சிங் அப்படின்னா என்னது, மாற்றுறது. எப்படி, ஹவு நம்மளுடைய லூப்பில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆர் இந்த எலமெண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஈவன் தோ ஒரு நம்ம 5 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 5 எலமெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எலமெண்ட்டோடைய வேல்யூவை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டு நான் சொல்கிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் மார்க் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துக்கோங்களேன். ஈக்குவல் டு நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன், எம் அப்படிங்கிற மார்க்கு நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன். ஸோ என்னுடைய லிஸ்ட்டு இது தான். ஸோ இதில் எத்தனை வேல்யூ கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் 15 25 30. ஸோ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி, இப்போ 20 தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15 சேஞ்சபிலிட்டி பண்ணோம். ஸோ இதை நான் என் லிஸ்ட்டில் எப்படி மாற்றுறது, த்ரூ ப்ரோக்ராமிங் கான்செப்ட் மூலிமா அப்படிங்கிறது தான் இங்கே சேஞ்சிங் லிஸ்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்சிங் லிஸ்ட் எலமெண்ட் இது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பிரிண்ட் த வேல்யூஸ். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த எலமெண்ட்டோடைய வேல்யூ மாறும். இன் பைத்தான் த லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். த லிஸ்ட் ஆர் மியூட்டபிள் அப்படின்னா லிஸ்டன் அப்படிங்கிறது என்னென்னா சேஞ்ச் பண்ண முடியும். இம்மியூட்டபிள் அப்படின்னா என்னது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போது இன் பைத்தான் த லிஸ்ட் ஆர் மியூட்டபிள் விச் மீன்ஸ் தி கேன் பி சேஞ்ச்டு. என்னால் சேஞ்ச் பண்ண முடியும், பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். Now after a list element, a list which means can be changed. Are you understand புரியுதா, which means can be changed. A list element or range of elements can be changed or altered using symbol assignment operator equal to. இது ஒரு 1 மார்க்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் என்ன பண்ண முடியும், என்னோடய லிஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட் எலமெண்ட் ஆர் ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட், லிஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கலாம், ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்டாக இருக்கலாம், கேன் பி சேஞ்ச்டு ஆர் ஆல்டர்ட் பை யூஸிங் சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது ஒரு 1 மார்க் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், என்னுடைய வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ண முடியும், மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. even though if you ask in the syntax, write the syntax about changing a list element with the given example program.
So if you ask in the 3 mark question கேட்கலாம், அது simply syntax மட்டும் 2 mark question கேட்கலாம். சரிங்களா? So the syntax for என்னுடைய list variable index of element equal to value to be changed அதுக்கு பார்த்தீங்கன்னா list index from index to from எங்கிருந்து எங்கே என்னுடைய வேல்யூ வேரியபிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்டார்டிங் வேல்யூ இல்லையா தான் இங்கே இன்டெக்ஸ் ஃப்ரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட், இன்டெக்ஸ் டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எண்ட் வேல்யூ டு சேஞ்ச்டு, இங்கே எந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம ப்ரோக்ராமில் எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் where index from is the beginning index, நம்ம சொன்ன index from அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய beginning value தான் ஸ்டார்ட் வேல்யூ. the range is index 2ங்கிறது பார்த்தீங்கன்னா upper limit end to value of the range which is excluded the range அப்படின்னு சொல்கிறாங்க. excluded in range. for example, if you set range for 0 to 5 means Python takes only to 0 to 4. நல்லா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. if you set the range as 0 to 5 அப்படின்னா பைத்தான் என்ன எடுத்துக்குவாங்க 0 to 4. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as a element index those if you want to update a range elements from 1 to 4 it should be specified 1 to 5. it should be specified 1 to 5, 1 to 4, 1 to 5. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லிஸ்ட் எலமெண்ட் எப்படி வேல்யூ எடுத்துக்கும் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆஸ் 0. ஸோ அப்போ என்னுடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட் அப்படின்னா எங்கேருந்து எது உள்ள எடுத்துக்கும் 0, 1, 2, 3, 4. ஸோ 4 வரலும் சொன்னோம் அப்படின்னாவே அங்கே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் வேல்யூ எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் அதை சொல்லியிருக்கோம். நான் இப்போ இங்கே என்னென்ன அண்டர்லைன் பண்ணி என்ன பாக்ஸ் பண்ணி கொடுத்தனோ அது எல்லாமே என்னவாக இருக்கணும் உங்கள் புக்கில் பாக்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. நான் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். பைத்தான் ப்ரோக்ராம் டு அப்டேட் சேஞ்ச் சிங்கிள் வேல்யூ. ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்சபிலிட்டி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோக்ராமை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம அதை ப்ராசஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபைனலாக பிரிண்ட் ஆகும்போது எப்படி வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள். 2, 4, 5, 8, 10 பிரிண்ட் ஆகிருக்கா? ஃபர்ஸ்ட் மை லிஸ்ட் எலமெண்ட் பிஃபோர் அப்டேட் மாற்றத்துக்கு முன்னால் வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ செகண்ட் பாருங்கள், அடுத்த ப்ராசஸ் பாருங்கள். 2, 4, 6, 5, 8 இங்கே என்ன வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு 6. வாட்ஸ் வேல்யூ சேஞ்ச் 6. இங்கே என்ன ரீப்ளேஸ் ஆகிருக்கு 5க்குள்ள தான் என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஹவு வி கேன் சேஞ்ச் த வேல்யூ. ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாமா? ஸோ லிஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்னா மை லிஸ்ட் ஈக்குவல் டு ஸோ மை லிஸ்ட் ஈக்குவல் டு நான் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்னா மை லிஸ்ட் ஈக்குவல் டு 2, 4, 5, 8, 10. print my list element before update. once இதை பிஃபோர் என்ன பண்ணிட்டாங்க பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் பிஃபோர் அப்டேட். ஃபார் லூப் கெட் பண்ணுறோம். ஃபார் லூப்பில் ஒவ்வொரு வேல்யூவும் கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண முடியாது. print the all elements in my list. ஸோ அந்த ப்ராசஸுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. print எக்ஸ் அதில் கூடிய வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் மை லிஸ்ட் 2 கொடுத்துருக்கும் பாருங்கள், என்னுடைய லிஸ்ட்டில் நான் அப்டேட் பண்ணுறேன் வேல்யூவை. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேஞ்சிங்க வேல்யூ அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ். அப்டேட் ஆர் சேஞ்சிங் சிங்கிள் வேல்யூ. ஸோ மை லிஸ்ட் 2 அந்த 2 அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்டேஷன் பண்ணும் இன்டெக்ஸ் பொசிஷன். ஸோ இன்டெக்ஸ் பொசிஷனில் எனக்கு என்ன இருக்குது 2ல் இங்கே லிஸ்ட்டில் பாருங்கள் வேல்யூ என்ன இருக்குது 5. நான் என்னவா மாற்ற சொல்கிறேன் மை லிஸ்ட் 2 ஈக்குவல் டு 6. 5ங்கிற இடத்துல என்னவா மாற்றணும் 6.
So print my list element after updation. After updation for y equal y, for y in my list print y. So my list element after updation. So இங்கே பிரிண்ட் ஆகிருக்கா. ஸோ இந்த நான் கொடுத்துருக்குற இந்த பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அதில் தான் அந்த லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இருக்குது. மை லிஸ்ட் 2 சார் அங்கே 2ன்னு கொடுத்துக்கணும், இங்கே 6 எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ரெஃபர் த இன்டெக்ஸ் பொசிஷன் என்ன வேல்யூவோ அதை ரெஃபர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா இல்லையாப்பா? புரியலன்னா கேளுங்க. ஓகே. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் இதே சேம் ப்ராசஸ் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. Python program to update change range of values. என்ன range of value அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் அடுத்த ப்ராசஸில் எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராசஸாக சொல்லியிருக்காங்க. என்னுடைய ரேஞ்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றுறோம், சேஞ்ச் பண்ணுறாங்க. பாருங்கள், இது என்னோட லிஸ்ட்டு. ஓகே, இது எனக்கு ஃபஸ்ட்டாக ப்ராசஸில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டாக ப்ராசஸில் ஆன் நம்பர்லாம் கொடுத்து பிரிண்ட் பண்ணிட்டோம். மை லிஸ்ட் ரேஞ்ச் இங்கே பாருங்கள், இதுதானே ரேஞ்சு. 0:5 தட் இஸ் அ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அ ரேஞ்ச். ஸோ இதை நாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுத்துருக்கூடிய லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா 1 3 5 7 9 தட் இஸ் அ நம்பர் இஸ் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அ நம்பர் இஸ் அ ஆட் நம்பர். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் லிஸ்ட் ஆட் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட். ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட் பிரிண்ட் எக்ஸ். மை லிஸ்ட் 0:5 ஈக்குவல் டு, நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன், என்னுடைய லிஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்போது அதுக்கான வேல்யூ நான் இங்கே ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது பிரிண்ட் லிஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் ஃபார் ஒய் இன் மை லிஸ்ட் பிரிண்ட் ஒய். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆட் நம்பரும் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன், மை லிஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஈவன் நம்பர்ஸை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். யார் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஜஸ்ட் இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி படிங்க. புரியாமல் மக்கப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு புரியாமல் மக்கப் பண்ணிங்க அப்படின்னா அது என்றைக்குமே யூஸ் ஆகாது, என்றைக்குமே அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்காது. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, நான் அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஆடிங் மோர் எலமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட். இப்போ லாஸ்ட்டு என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளான்ஸ் ரீகால் பண்ணலாம். ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் யூஸிங் ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்னுடைய ஆல் எலமெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணேன். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் லிஸ்ட் எலமெண்ட். என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி டிஸ்பிளே பண்ண வச்சோம். சரிங்களா? ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும். அதுக்கடுத்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பைத்தான் ப்ரோக்ராம் டு அப்டேட் சேஞ்ச் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா ரேஞ்ச் அந்த லிஸ்ட்டே என்ன பண்ணோம் அப்படின்னா சேஞ்சபிலிட்டி பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு ஈவன் நம்பரை டிஸ்பிளே பண்ணோம், அப்புறம் ஆட் நம்பர் டிஸ்பிளே பண்ணோம். அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி என்னவா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரை நம்ம டிஸ்பிளே பண்ணோம். சரிங்களா? நவ் த டாபிக் இஸ் ஆடிங் மோர் எலமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட். அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆடிங் மோர் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன சார்? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 5 எலமெண்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. அந்த 5 எலமெண்ட்ஸோடு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இன்னொரு வேல்யூஸை நான் ஆட் பண்ணுறேன். அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் மோர் எலமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் பைத்தான் அப்பன் ஃபங்க்ஷன்
எனக்கு ஒரு மோர் தென் ஒன் எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்பண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆர் வேல்யூவோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டு ஆட் மோர் தென் வேல்யூஸ் ஃபார் எண்ட் ஆஃப் லிஸ்ட் ஃபார் த எண்ட் ஆஃப் லிஸ்ட். அதுதான் இங்கே என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்பண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்பண்ட். So append function is used to add a single element and extended அப்படின்னு சொல்கிறாங்க. Single element and extended function is used to add more than one element to an existing list. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் எலமெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக இங்கே சொல்கிறாங்க. ஃபார் நவ் சின்டாக்ஸ் list dot append element to be added list dot append element to be added. See வந்து என்னோட லிஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் element to be added என்னோட வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கோம். list dot extended append அப்படின்னுது அதனுடைய வேல்யூ ஆட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய எக்ஸ்டெண்டட் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா என்னுடைய வேல்யூவை எலமெண்ட் டு பி ஆடட் அப்படின்னு சொல்கிறோம். எலமெண்ட் டு பி ஆடட். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் ஃபங்க்ஷன் மல்டிபிள் எலமெண்ட் ஷுட் பி ஸ்பெசிஃபைட் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். நம்மளுடைய எலமெண்ட் எப்படி நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷுட் பி ஸ்பெசிஃபைட் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷின்லப்பா. இந்த எக்ஸ்டெண்டட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நோட் பண்ணி ஒரு 1 மார்க் கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா? ஸோ அப்போது எக்ஸ்டெண்டட்னா என்ன சார், அப்பண்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அப்பண்ட் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆட் ஒன் வேல்யூஸ். எக்ஸ்டெண்டட் மீன்ஸ் என்னென்னா மோர் தென் நம்பர் ஆஃப் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இங்கே நம்ம எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க் கொஷினை கேட்பாங்க. யூ கேன் ஆட் ஒன் வேல்யூ அப்படின்னா அப்பண்ட் ப்ராசஸ். யூ கேன் ஆட் மோர் தென் நம்பர் ஆஃப் வேல்யூ இன் த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டெண்டட். சரிங்களா? ஸோ அப்போது இன் எக்ஸ்டெண்டட் function multiple elements should be specified within a square bracket as arguments of the function அப்படின்னு சொல்கிறோம். my list 34 45 48 my list dot append 90 then print my list for 34 45 48 90 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பாருங்கள். in the above example my list is created within 3 elements. எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா within 3 elements. லாஸ்ட்டு மேலே பார்த்தது my list 34 45 48 அப்படிங்கிறது த்ரூ ஃபார் அப்பண்ட் my list dot append என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லிங்க்கில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் my list dot append 90 statement and additional value 90. additional value is 90 include with the existing list as a last element. இந்த 90ங்கிறது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டோட லாஸ்ட் எலமெண்ட்டாக நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஃபார் ஃபாலோயிங் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஷோஸ் த ஆல் எலமெண்ட்ஸ் வித்தின் த லிஸ்ட் மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Are you understand? புரியுதாப்பா? இது புரியுதா இல்லையா?
ஸோ இது வரலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட்டேஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த ப்ரோக்ராமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 3 எலமெண்ட்டு தான் இருக்குது. ஃபைனலாக ப்ரிண்ட் ஆகும்போது நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட் இருக்குது, 4 எலமெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கிறது பார்க்கணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கண்டினியூட்டி ப்ராசஸ். ஸோ மேலேருந்து நம்ம பார்க்கலாம். நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அனதர் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. C1 என்னன்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம 2 ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட், இன்னொன்று பார்த்திங்கன்னா அப் அண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ முன்ன பார்த்திங்க அப்படின்னா அப் அண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா அப் அண்ட் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆர் இன்னும் எக்ஸ்டெண்டட் அப்படிங்கக்கூடிய ப்ராசஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ myList.extend எக்ஸ்டெண்ட் அப்படின்னாவே என்னென்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ பிஃபோர் லிஸ்ட் வாட் இஸ் அ வேல்யூ ஹேவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71, 32, 29 தட் இஸ் அ மை லிஸ்ட் ஆஃப் வேல்யூ. ஆஃப்டர் த ப்ராசஸ் ஆஃப் மை லிஸ்ட் ஃபார் எக்ஸ்டெண்டட் த வேல்யூ இட் வில் பி இன்க்ரீஸ்டு அப் டு எத்தனை வேல்யூ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது பாருங்களேன். many of values are increased are 34, 45, 48, 90, 71, 32, 29. So in this giving a example process. Now அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த above example code or in the above code extended function is used. இதில் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா extended function is used to include multiple elements. The print statement shows all elements of the list. The print statement என்ன பண்ணுது அப்படின்னா all elements of list என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ளூஷன் பண்ணுறாங்க. of additional elementsோட ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நெக்ஸ்ட் ப்ராசஸான எக்ஸ்டெண்டட் ப்ராசஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் எலமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட். என்னுடைய லிஸ்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ how we can inserting the element in our லிஸ்ட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். யூ லேர்ன் ஆல்ரெடி அப் அண்ட் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் தெரியும், லிஸ்ட்டு தெரியும், அப் அண்ட் தெரியும், எக்ஸ்டெண்ட் தெரியும். ஸோ இப்போ நம்ம நியூவாக பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்சர்ட்டிங்கும் அப் அண்டுக்கும் என்ன சார், வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட்? அப் அண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும், யூ கேன் ஆட் த ஒன் எலமெண்ட் இன் த எண்ட் ஆஃப் லிஸ்ட். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Up and function in Python is used to add more element in a list, but includes elements at the end of list. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய up and function. அப்போது if you want to include element at your desired position, for example இப்போது அந்த up and அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த லாஸ்ட் பொசிஷனில் தான் என்னோடய எலமெண்ட் ஆட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஆஃப் யூ நீடட் ஃபார் டிசையர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய எந்த பொசிஷன் வேணாலும் இருக்கலாம். யுவர் டிசையர் பொசிஷன் அப்படிங்கிறப்போ எனக்கு பர்டிகுலர் பிளேஸில் எனக்கு எலமெண்ட் தேவை அப்படிங்கிறப்போ எப்படி ப்ராசஸ் நடக்கும், என்ன மாதிரி ஒர்க் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். சரிங்களா? யூ கேன் யூஸ் இன்சர்ட் ஃபங்க்ஷன். யூ கேன் யூஸ் இப்போது எனக்கு டிசையர் பிளேஸ் அப்படிங்கிறப்போ யூஸருக்கு தேவையான பிளேஸில் நம்ம எங்கே வேணாலும் மாற்றிக்கணும். அப்படிங்கிறப்போ எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் த இன்சர்ட் ஃபங்க்ஷன். த இன்சர்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு இன்சர்ட் அன் எலமெண்ட் அட் எனி பொசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சர்ட் அன் எலமெண்ட் அட் எனி பொசிஷன். ஸோ இந்த அப் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த எண்ட் ஆஃப் லிஸ்ட்டில் எண்டில் மட்டும் எலமெண்ட் ஆட் பண்ணுவாங்க. பட்
insert function என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the insert function is used to insert the element at any position of list. At any position of list, எந்த பொசிஷன் வேணாலும் எந்த பிளேஸில் வேணாலும் என்னுடைய எலமெண்ட்டில் நான் என்ன பண்ணிக்க முடியும், நான் எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்க முடியும் என்னுடைய லிஸ்ட்டில். ஸோ அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு வி கேன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். சின்டாக்ஸ் list dot insert position index element. இதுதான் என்னுடைய சின்டாக்ஸ். லிஸ்ட் நேமு insert for keyword, list name insert for keyword. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பொசிஷன் இன்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், 3 or 4. ஃபார் எலமெண்ட் என்ன எலமெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது அங்கே சொல்லியிருக்காங்க. வித் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ ஆஃப்டர் தட் ஃபாலோ த சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபாலோ த சின்டாக்ஸ் ஃபார் கிவிங் ஆஸ் ஒன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். So that is a program for inserting elements in a list அப்படினு சொல்லிருக்காங்க. So what we are giving, now we can going to discuss what the element. So we can discuss, listen. So my list equal to 34, 98, 47 is my list. Kannan, Gauri Sankar, Lenin, Srinivasan is my list. So in the same list it will be print the same list. Print my list. என்ன பண்ணிருக்கோம், என்னோட லிஸ்ட்டை print பண்ணிருக்கோம். to entirely to print the values. அப்படி எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, வேல்யூவை print பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் நம்ம இப்போ பார்க்குற கான்செப்ட் என்னது, ஃபார் இன்சர்ட்டிங் எலமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட். நான் ஒரு எலமெண்ட்டில் ஒரு லிஸ்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்துருக்கோம், லிஸ்ட் டாட் இன்சர்ட் பொசிஷன் இன்டெக்ஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா என்னுடைய மை லிஸ்ட்டில் நான் புதுசாக ஆட் பண்ணுறேன். ஸோ த கீவேர்ட் சின்டாக்ஸில் இருக்கிற இன்சர்ட்டு பொசிஷன் இது அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கிங்கப்பா. பொசிஷன் எனக்கு என்ன அப்படின்னா தேர்ட் பொசிஷனாக. ஸோ தேர்ட் பொசிஷனாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமை நான் சேஞ்ச் பண்ணுறேன், சரியா? நேமை நான் என்ன பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அங்கே நேம் நான் மாற்ற போகிறேன். ஸோ அங்கே பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ எனக்கு பிரிண்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 0, 1, 2 இந்த கண்ணன் அப்படிங்கிற நேம் என்ன ஆயிரும், it will be moved to the right side. The new name Ramakrishnan, it is inserted. புரியுதாப்பா? ஸோ அப்போ ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 34க்கு 0th பொசிஷன், 98க்கு 1 பொசிஷன், 47க்கு 2nd பொசிஷன். நான் என்ன பொசிஷன் இங்கே சொல்லியிருக்கேன், தேர்ட் பொசிஷன் சொல்லியிருக்கேன். ஸோ தேர்டாக எனக்கு என்ன நேம் வரணும், ராமகிருஷ்ணன். ஸோ இங்கே வந்துடுச்சா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டிங் எலமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட். இன்சர்ட்டிங் எலமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். நவ் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். நவ் ஸோ இந்த above எக்ஸாம்பிள் insert function insert the new element ராமகிருஷ்ணன். ஸோ இந்த above ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நியூ எலமெண்ட் ராமகிருஷ்ணன் ஆட் பண்ணிட்டாங்க. index value 3 at the 4th position. index value 3 at the 4th position. நம்ம தானே இங்கே 0, 1, 2, 3 index position எனக்கு என்ன 3. ஆனால் அங்கே நான் பார்க்கும்போது இங்கே எத்தனாவது வேல்யூவாக இருக்குது, 4th வேல்யூவாக இருக்குது. while inserting a new element in between the existing element at a particular location, the existing element shift one position to the right. இங்கே என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம இங்கே பொசிஷனை சொன்னோம். அதனால் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கண்ணன் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பொசிஷன் மூவ் டு ரைட்டில் மூவ் ஆகிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. அதான் அங்கே சொல்கிறாங்க, a particular location the existing elements shift one position to the right side. position 1 to the right side எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இப்போ என்னென்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸில் accessing elements using for loop, changing list element, என்னோடய லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம்.
தென் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அப்டேட் சேஞ்ச் சிங்கிள் வேல்யூ, update change of range of value for display on numbers, display even numbers discuss பண்ணோம். அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா adding more elements in a list, adding more elements in a list. என்னுடைய லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மோர் மெம்பர் ஆட் பண்ணும்போது அது ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஒன்று அப் அண்டு அனதர் ஒன் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட். ஸோ அப் அண்ட் என் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய எண்டு வேல்யூவோட ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவாங்க. தட் இஸ் அ அப் அண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டெண்டட் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவோட இன்னும் நிறைய வேல்யூவை நான் ஆட் பண்ணி சொல்லக்கூடியது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட். ஸோ அது எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டாக பொசிஷனில் என்னுடைய வேல்யூ ஆட் பண்ணுவாங்க. இந்த எண்டாக பொசிஷன் வேல்யூ எனக்கு என்ன ஆகும்னா மூவ் ஆகும் அப்படியே இந்த ரைட் சைடில். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்சர்ட்டிங் எலமெண்ட்ஸ் இன் ஏ லிஸ்ட் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த இன்சர்ட்டிங் எலமெண்ட்ஸ் இன் ஏ லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் கொடுத்தாங்க. நம்ம எலமெண்ட் அப்படின்னாவே என்னென்னு பார்த்திங்கன்னா அப் அண்ட் ஃபங்க்ஷனும் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். லிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த அப் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறது என்னன்னு திரும்ப டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளுடைய லிஸ்ட்டில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசையர் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய எலமெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சின்டாக்ஸ் கொடுத்து இன்சர்ட்டிங் எலமெண்ட்ஸ் இன் ஏ லிஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிசையர் பொசிஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது மாதிரியான ப்ராசஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? எஸ். ஸோ இது வரையில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.